ஒரு நாட்டில் அழகும் அறிவும் மிக்க ஒரு இளவரசர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் காட்டில் நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்கும்போது, அவரை அறியாமல் படுத்திருந்த முனிவர் ஒருவரை மிதித்து விட்டார். வலி தாங்க முடியாமல் எழுந்த முனிவர் இளவரசரை பார்த்து, "குரங்காய் போ" என்று சாபமிட்டார். குரங்காய் மாறிய இளவரசர் தன் நாட்டிற்கு செல்ல முடியாத சூழலால் மரம் விட்டு மரம் தாவி வேறொரு நாட்டை சென்றடைந்தார். குரங்காய் மாறியிருந்தாலும் அவரிடம் சிந்திக்கும் ஆற்றலும் பேச்சாற்றலும் முழுமையாக இருந்தது. அவர் சென்றடைந்த நாட்டில் உள்ள அரசருக்கு ஒரு நல்ல ஆலோசகர் தேவைப்பட்டது. அதற்கான நேர்காணல் நடந்தது. அதில் குரங்காய் மாறிப்போன இளவரசரும் கலந்து கொண்டார். குரங்கின் அறிவாற்றலை மெச்சிய மகாராஜா அவரை தன்னுடைய ஆலோசகராக தேர்ந்தெடுத்தார். அரசவையில் உள்ள பலரும் குரங்கை ஆலோசகராக மகாராஜா தேர்ந்தெடுத்ததை பற்றி பலவிதமாக பேசினாலும் அரசர் விடாப்பிடியாக குரங்கையே தன் ஆலோசகராக நியமித்தார். ஆலோசகராக நியமிக்கப்பட்ட குரங்கு அரசருக்கு பல இக்கட்டான சூழ்நிலையிலும் நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த நாட்டை பலவிதமான இன்னல்களிலிருந்து காப்பாற்றினார். அரசரின் மகளுக்கு மந்திர சக்தி தெரியும். குரங்கின் அறிவாற்றலை வெகு காலமாக கவனித்து வந்த இளவரசிக்கு குரங்கு எப்படி இவ்வளவு அறிவாற்றலுடன் உள்ளது என்பதில் சந்தேகம் வந்தது. அதை நேரடியாக குரங்கையை அழைத்து கேட்டார். குரங்கும் தனக்கு நடந்ததை இளவரசியிடம் விரிவாக சொன்னது. இளவரசி தனக்கு மந்திர சக்தி தெரியும் என்பதால் அவரை குரங்கு ரூபத்தில் இருந்து அவருடைய முந்தைய தோற்றத்திற்கு மாற்றினார். இக்கதை உணர்த்தும் பொருள் என்னவென்றால், அறிவுடையோர் எந்த உருவத்தில் இருந்தாலும் அவருடைய அறிவு குறைந்து போகாது. அறிவுடையோரை எல்லோரும் மதிப்பர் என்பதே.